வணக்கம். நெருப்பு தமிழர். விஜயினுடைய பிரச்சார பஸ்ஸை தூக்கியா அதனால் எவ்வளவு பேர் பாதிப்படைகிறான், எவ்வளோ பெரிய விபத்துகள் வருது. அடா பாவியலா, நம்ம ஊரில் என்னமோ இவங்க எல்லாருமே சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு சட்ட விதிமுறைகளினுடைய ஒழுக்கத்தோடு நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம ஆளுங்க கொடுக்குற பில்டப்பு தாங்க முடியலடா சாமி. இன்றைக்கி வரையும் லைசன்ஸே இல்லைனாலும் நம்ம காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு தாராளமாக இருக்கலாம். அதற்கப்புறம் இந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எல்எல்ஆர் போடுறதுலேருந்து லைசன்ஸ் எடுக்கிறது வரைக்கும் ஓட்ட தெரியாமலும் நம்ம லைசன்ஸ் எடுக்க முடியும். அதுவும் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் கையை காட்டினாவே போதும், அவங்களுக்கு உடனே லைசன்ஸ் கொடுத்துரும் உட்காந்துருக்க இடத்துல வச்சு. இப்படிப்பட்ட நிலைகள்லாம் இருக்குது. விஜயினுடைய பஸ் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் குறுக்க வந்தான், அப்படி வந்தான், அதனால் பஸ்ஸை தூக்கிடணும், இதனால் ஏகப்பட்ட விபத்துக்கள் ஏற்படுது அப்படின்னா, சாராயம் குடித்து தினம் சாகுறான், சாராயம் குடித்து தினம் விபத்துக்களில் அழிஞ்சு போகிறான், கால் உடஞ்சி கை உடஞ்சி இப்படியெல்லாம் ஒரு தமிழ்நாடே அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ சாராய கடையை மூட வேண்டியதானே? என்னங்கடா அது, கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை தலைசீவரை சீப்பு எடுத்து ஒழிச்சு வச்சுட்டேன்ற கதையாவில் இருக்குது. இது என்னடா அவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்குது. நம்ம ஊரில் உள்ளவங்கெல்லாம் நேர்மையாக இருக்கிற மாதிரியும், காவல்துறை அதிகாரி நேர்மையானவங்க, அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் நேர்மையானவங்க, திமுக அரசு அதிமுக அரசு ரொம்ப நேர்மையான அரசு. இது என்னங்க அது? ஒருத்தன் அரசியல் பண்ண வந்ததுக்கு ஒருத்தன் அவன் உள்ளே வந்து ஆர்வ கோளாறுல அங்கிட்டமா குறுக்க வந்து விழுந்தான்னா என்ன விஜய் வந்து விழுக சொன்னாரா? விஜய் வந்து அப்பா என் பஸ் பேருந்துக்கு பின்னாடி வந்து விழுந்துன்னு சொன்னாரா? அப்போ தினந்தோறும் டாஸ்மாகில் செத்துக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்க எல்லாத்துக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அவங்க துணை முதலமைச்சர் உதயநிதி பொறுப்பேற்றுக் கொள்வாரா? தினந்தோறும் சாகுறாங்களே, இது என்னங்க அது? இப்போ நீதிமன்றத்துக்கிட்ட நான் கேள்வி கேட்குறேன். தினம் சாகுறான். இன்றைக்கி வந்து பல்வேறு விதமான கலாச்சாரம், இன்றைக்கி பெண்களினுடைய கலாச்சாரம் சீரழியுது. பொம்பளைங்க வந்து என் புருஷன் குடிச்சிட்டு வரான், நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவங்க பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கக்கூடிய கலாச்சாரம் மாறிக்கிட்டு இருக்குது. விதவைகள் ஆகுறாங்க. கள்ளக்காதல், இவனை கூட்டிகிட்டு அவன் ஓடுறது, அவனை கூட்டிகிட்டு இவன் ஓடுறது, படிக்கிறவங்க வந்து பொம்பளை பிள்ளையை கூப்பிட்டு ஓடுறான். இந்த விடயங்களுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் போதைப் பொருள் தான். அப்போ சாராய கடையை முழுசாக மூடுங்களே, அதை ஏன் மூட மாட்டேங்கிறீங்க? ஏன் நீதிபதிகள் வந்து ஏன் இதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? விஜயினுடைய பேருந்துகளால் மட்டும்தான் பாதிப்பு. விஜய் வந்து கூட்டம் கூடுறதுனால எல்லாம் செத்து போகிறான். இது என்னங்க நியாயம்?